விபிசி அதாவது விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஸ் அ பார்ட் ஆஃப் தேட் இதுக்கு முந்தின சில வீடியோஸில் நம்ம டிஃபால்ட் விபிசி பற்றி பார்த்தோம் டீட்டெயில்டாக. லைக் டிஃபால்ட் விபிசினா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எப்படி வந்து டிஃபால்ட் விபிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் எனேபிள் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஐபி அட்ரஸஸ் எல்லாம் சப்நெட்ஸ் எல்லாமே வந்து நான் ஓவர்லேப்பிங் சப்நெட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து அலோகேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். தென் ஒரு விஎம் க்ரியேட் பண்ணும்போது எப்படி வந்து கரெக்டான ஒரு ரீஜியனோட சப்நெட்லேருந்து ஐபி அட்ரஸஸ் அசைன் ஆகுதுன்றதை பார்த்தோம். தென் ஆல்சோ இந்த ப்ரீவியஸ் வீடியோ நம்ம வந்து அதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன ஆர் எல்ஸ் அதோட ட்ராபேக்ஸ் என்னென்னன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இப்போது இப்போது டிஃபால்ட் விபிசியில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, சில ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அப்போ மேனுவலாக எப்படி ஒரு விபிசி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ போகிறோம். ஓகே, ஸோ இப்போ மேனுவலாக விபிசி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் 2 மோட் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக், இன்னொன்று கஸ்டம் மோட். ஓகே, ஸோ கஸ்டம் மோட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணுறது, எது வேணுமோ அதுக்கு மட்டும். அதாவது எதெல்லாம் நம்ம வந்து டிஃபால்ட் விபிசியில் லிமிட்டேஷன்னு பார்த்தோமோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்மளே வந்து உருவாக்கிக்கிறதுக்கு பேர் கஸ்டம் மோட். ஓகே, ஒரு கஸ்டம் விபிசி ஐ வுட் சே. சரிங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா இந்த பாயிண்ட்டு அஸ் லைக் நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்தோம். நம்ம வந்து இப்போ நம்மளோட விஎம் வந்து ஒரு ரீஜியனில் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம், இல்லை 2 ரீஜியனில் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அன்னெசரியாக மல்டிபிள் 40 சப் நெட்வொர்க்ஸ் வந்து நமக்கு வந்து அசைன் ஆகிருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு, நம்ம விபிசிக்கில். இதை நம்ம வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ், அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு எங்கே வேணுமோ அந்த ரீஜனுக்கு மட்டும் சப் நெட்வொர்க்ஸ், நமக்கு தேவையான அளவுக்கு மட்டுமான ஒரு சப் நெட்வொர்க்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நம்ம பண்ணுறது வந்து கஸ்டம் மோடில் பண்ண முடியும். ஓகே, பட் அகெயின் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிங் எ விபிசி இன் ஆட்டோ மோட். ஸோ இதுக்கும் டிஃபால்ட் விபிசிக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லைங்க. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டிஃபால்ட் விபிசி அஸ் பர் த நேம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆயிரும். வேர்எல்ஸ் கஸ்டம் மோடில் க்ரியேட் பண்ணுறது நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுவோம். பட் அகெயின் டிஃபால்ட் விபிசியில் எப்படி ஐபி அட்ரஸஸ் வந்து நான் ஓவர்லேப்பிங் சப்நெட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுதோ கூகுள், அதே மாதிரி தான் இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் க்ளவுடே வந்து நான் ஓவர்லேப்பிங் சப்நெட்ஸை அலோகேட் பண்ணும். ஓகேயா, ஸோ பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டம் மோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலான்றதுக்காக தான் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகே ஃபைன், வாங்க நம்ம வந்து இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை டேஷ்போர்டில் பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துவிட்டோம். இந்த டேஷ்போர்டில் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இருக்கும். நம்ம ஏற்கனவே இருந்த அந்த டிஃபால்ட் விபிசி தான் இங்கே இருக்குது. சரிங்களா, இப்போது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், டிஃபால்ட் விபிசியில் நமக்கு வேணுமோ வேணாமோ ஆனால் வந்து மொத்தமாக எல்லா குளோபலாக இருக்கிற எல்லா ரீஜன்ஸும் அதில் ஆட் ஆயிரும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஃபைன், அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இப்போது மேனுவலாக எப்படி ஒரு விபிசி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா க்ரியேட் விபிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஆர் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வி கேன் கிரியேட் அ நியூ விபிசி. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இதுக்கு விபிசி டேஷ் ஆட்டோன்னு வைக்கலாம். சரிங்களா, ஸோ ஏன்னா நம்ம வந்து இந்த ஆட்டோ மோடு தானே பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்குது அப்படின்றது, அந்த ஆட்டோ மோடு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால தான் விபிசி ஆட்டோன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் நேம் கொடுத்தாச்சு. ஸோ இதில் மற்ற சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. இதுதான் முக்கியமான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்நெட் க்ரியேஷன் மோட் வந்து கஸ்டமில் இருக்குது பை டிஃபால்ட்டாக. ஏன்னா நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக கஸ்டமில் காமிக்கும். ஆனால் நமக்கு இப்போ ஆட்டோ மோடு தானே பார்க்குறோம். இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், கஸ்டம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம தான் இங்கே டிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்னு கிளிக் பண்ண உடனே பாருங்களேன், அதுவே வந்து டிஃபால்ட் சப்நெட்ஸை அலோகேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இது எல்லாமே வந்து நான் ஓவர்லேப்பிங் சப்நெட்ஸ். ஓகே, ஸோ அப்போது இப்போ நம்ம இதை க்ரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த நான் ஓவர்லேப்பிங் சப்நெட்ஸ் எல்லாமே நம்மளோட விபிசிக்கு அலோகேட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் ரூல்ஸ் இதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் திஸ் யூ கேன் செலக்ட் திஸ், நத்திங் மோர், ஜஸ்ட் கிளிக் க்ரியேட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விபிசி ஆட்டோ மோடில் ரெடி ஆகிட்டு இருக்கு, க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு புது விபிசி இங்கே க்ரியேட் ஆகும் இல்லையா, ஆட்டோ மோட். இந்த ஆட்டோ மோடில் இருக்க சப்நெட்ஸும் இந்த டிஃபால்ட் மோடில் இருக்க சப்நெட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஒரே சப்நெட், ஒரே நான் ஓவர்லேப்பிங் சப்நெட்ஸ் தான். அப்போ நமக்கு இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா, அப்போது ஆட்டோ மோடில் போட்டாலே கூகுள் அந்த ஐபி தான் கொடுக்குமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது ஆக்சுவலாக ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற ஆட்டோமேட்டிக் மோட். ஏற்கனவே ஒரு டிஃபால்ட் மோட் இருக்குது, டிஃபால்ட் விபிசி. இதே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம இன்னொரு விபிசியை ஆட்டோ மோடில் க்ரியேட் பண்ணுறதுனால கூகுள் ஆல்ரெடி இந்த டிஃபால்ட்டுக்கு இந்த ஐபி தானே அலோகேட் பண்ணியிருக்கோம், அப்போ இதுக்கும் அதே ஐபி கொடுப்போம்னு கொடுக்குது. ஓகே, இதை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சிக்கூடாது. அஸ் லைக் எப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் மோட் போட்டாலும் அதே ஐபி தான் கொடுக்கும்னு எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டை லீட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி டிஃபால்ட் விபிசின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு சில சப்நெட்ஸை அலோகேட் பண்ணியிருக்கிறேன். அப்போது இதே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இன்னொரு மோட் இன்னொரு விபிசியாக ஆட்டோமேட்டிக்காக கேட்குறாங்க அப்படின்ட்டு, அப்போது ஓகே, அப்போ இதே இதை கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சரியா? இப்போது ஜஸ்ட் இதை பார்க்குறதுக்காக இது நான் ரைட் கிளிக் பண்ணி இதை ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போது அதே மாதிரி இந்த பேஜில் இதை கிளிக் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்நெட்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தாக்கா இந்த யூஎஸ் சென்ட்ரல் 1 இங்கே நேம் என்னென்னு காமிக்கிது பாருங்கள். இது வந்து டிஃபால்ட்னு காமிக்கிது, ஏன்னா இது வந்து பார்ட் ஆஃப் டிஃபால்ட் விபிசி. வேறல்ஸ் இப்போ இதே இது இங்கே வாங்கலேன், இதோட சப்நெட்ஸ் போய் பார்த்தா ஆட்டோன்னு போட்டிருக்கோம், விபிசி ஆட்டோ. ஏன்னா இந்த நேம் தான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வேறு விபிசி. ஒன்று வந்து டிஃபால்ட் விபிசி, இன்னொன்று வந்து மேனுவல் விபிசி தட் வி ஹவ் கிரியேட்டட் இன் தி ஆட்டோ மோட். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து பாருங்கள், நேம் வேறு இருக்குது. ரீஜன், இந்த ரீஜன் யூஎஸ் சென்ட்ரல் 1 ரீஜன், ஃபஸ்ட் ரீஜன் இருக்குது இல்லையா? இதோட சப்நெட் பாருங்களேன், 10.128.0.0/20. இப்போது அந்த விபிசியில், அதாவது டிஃபால்ட் விபிசியில் போய் இதே சென்ட்ரல் 1 ரீஜனுக்கான சப்நெட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் இதே தான் இருக்கும். ஓகே, இதை தான் சொன்னேன். அப்போ தான் இப்போ டிஃபால்ட்டில் இருக்கும் யூஎஸ் சென்ட்ரல் 1. இதோட ஐபி ரேஞ்ச் பாருங்கள், 10.128.0.0/20. இதே தான் அங்கே இருந்துச்சு. இப்போ இதே யூரோப் வெஸ்ட் 1க்கு பாருங்களேன். யூரோப் வெஸ்ட் 1க்கு டிஃபால்ட்டில் என்ன ஐபி இருக்குது? 10.132.0.0/20. இப்போ இதே நான் இங்கே வரேன், இங்கே பாருங்கள், யூரோப் வெஸ்ட் 1, பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் விபிசி ஆட்டோன்ற விபிசியில் இருக்குது. 10.132.0.0/20. அதாவது இங்கே டிஃபால்ட் விபிசியில் என்ன சப்நெட் அலோகேட் ஆகிருக்கோ அதே தான் இங்கேயும் ஆகிருக்கு. ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி வந்து டிஃபால்ட் விபிசியில் ஒரு விஎம் க்ரியேட் பண்ணும்போது ஐபி அசைன் பண்ணிச்சோ அதே மாதிரி இதில் எப்படி ஐபி அசைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் த சேம் மெத்தட். எப்படினாலும் ஒரே சப்நெட் தான் இருக்க போது. நீங்கள் ஒரே இது தான் கொடுக்குறீங்கன்னா அந்த சப்நெட்டில் தான் எடுக்க போவோம். பட் ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு விஷயம் லைக் எப்படி வந்து நீங்கள் இது மாற்றுறதுன்னு, நெட்வொர்க் மாற்றுறதுன்னு. ஓகே, சர்ச் ஆப்ஷன் போய்ட்டு கம்ப்யூட் இன்ஜின் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட நேவிகேஷன் மெனுவில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கம்ப்யூட் இன்ஜின் இருக்குனாக்கா இங்கே போய் விஎம் இன்ஸ்டன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த விஎம் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு முந்தின லேபில் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து டிஃபால்ட் விபிசியில் ஒரு விஎம் க்ரியேட் பண்ணும்போது பண்ணது இல்லையா? இதோட ஐபி சப்னு பாருங்கள், 10.128.0.21 ஐபி எடுத்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு விஎம் க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் இந்த விஎம்மை இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் அண்டர் தி டிஃபால்ட் விபிசி, இப்போ நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்லேயே ஒரு விபிசி க்ரியேட் பண்ணோம்ல, அதே விபிசிக்கு கீழே கொண்டு வரேன். மேபி நான் இதே ஜோனில் கூட கொண்டு வரேன். பட் நெட்வொர்க் மட்டும் instead of default VPC, I'll put in the new VPC that we have created now in the auto mode. போட்டாக்கா ஆனால் ஐபி செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே ஐபி பூலில் தான் எடுத்துக்கிறோம். நாட் இதே ஐபி எடுத்துக்காது, இந்த பூல் இந்த /20 இருக்குது இல்லையா, அந்த ஏன்னா இந்த ரெண்டு நெட்வொர்க்குமே அதே ஐபி அட்ரஸ், அந்த ரீஜியன் ஒரு ஜோனுக்கு ஒரே ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க சப்நெட்ஸ். ஸோ அதே பூலில் இருக்கிற ஃப்ரீ ஐபி இன்னொன்று எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் கிளிக் கிரியேட் இன்ஸ்டன்ஸ். இங்கே ஒரு நேம் கொடுக்கலாம் இதுக்கு, myVM2. சரியா? ஸோ அதில் வந்து சென்ட்ரல் 1 தான் இருக்குது, அதனால் இங்கேயும் சென்ட்ரல் 1 வச்சுக்கலாம். ப்ரைஸ் குறைக்கிறதுக்கு லோவர் அண்ட் மெஷின் டைப் போகலாம், ஷேட் கோர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெட் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கீழே நெட்வொர்க்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே தான் நம்ம மாற்றணும். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்ன்ற இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரே ஒரு பேர் தானே காமிச்சிச்சு டிஃபால்ட்டுன்னு. ஆனால் இப்போ நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு 2 பேர் காமிக்கும். ஏன்றதை நான் முதலே சொல்லியிருக்கேன். ஏன்னா திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு மேப் தி
VPCs ஃபார் தி இன்ஸ்டன்சஸ். அப்போது உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் எத்தனை விபிசி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் லிஸ்ட் அவுட் ஆல் தி விபிசிஸ் தட் இஸ் அவைலபிள். ஒரு வேளை நீங்கள் ப்ராஜெக்ட் கோட்டா படி 5 விபிசியும் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 5 விபிசியுமே அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணும். அதில் உங்களுக்கு எதை நீங்கள் இந்த பர்டிகுலர் விஎம் இன்ஸ்டன்ஸுக்கு மேப் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது இந்த விபிசி ஆட்டோன்றது தான். நமக்கு இப்போ டிஃபால்ட் வேண்டாம், நம்ம விபிசி ஆட்டோன்றதே யூஸ் பண்ணிப்போம். இதை கிளிக் பண்ணேன். பட் பாருங்களேன், வந்து இங்கே வந்து வெறும் டிஃபால்ட்டுன்னு போட்டு இதே சப்நெட் கொடுத்துருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் விபிசி ஆட்டோ அப்படின்னு போட்டு இதே சப்நெட் கொடுக்குது. தட்ஸ் ஃபைன். ஸோ ஜஸ்ட் கிளிக் கிரியேட். க்ரியேட் ஆகிட்டு இருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, ஸ்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. So again, let me pass it for now and we'll resume as soon as it's created, just to avoid time consumption. All right, வந்துருச்சு, பரவாயில்ல. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இப்போது புது விஎம் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆச்சு, 30 to 40 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆச்சு. நான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ ஒரு புது விஎம் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த விஎம் இன்ஸ்டன்ஸும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ சேம் ஜோன் இல்லையா, சேம் ரீஜனுக்கு தான் போட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், இது ரெண்டு ஒரே சப்நெட் கீழே தான் இருக்குது. /20 அதோட சப்நெட்டு. இது வந்து 10.128.0.21 IP எடுத்திருந்தது. இது வந்து 10.128.0.2 IP எடுத்திருக்கு. ஓகே, அண்ட் இங்கே தான் வித்தியாசம். இந்த VM வந்து ஃபஸ்ட்டு VM இஸ் பார்ட் ஆஃப் அ டிஃபால்ட் VPC, வேர் எல்ஸ் செகண்ட் VM இஸ் பார்ட் ஆஃப் VPC ஆட்டோ. ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண VPCயில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு புது விஎம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த விஎம் வந்து எந்த விபிசி கீழே வரணுன்றதை மேப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேனுவல் விபிசி பட் வித் ஆட்டோமேட்டிக் மோட். ஓகே, தட் இஸ் அகெயின் அஸ் சேம் அஸ் தி டிஃபால்ட் விபிசி. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மேனுவல் விபிசி பட் கஸ்டம் மோட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரைட்.